ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. எல்லாம் அம்பாளுடைய ஆசீர்வாதம், வாராகியுடைய ஆசீர்வாதம், எல்லாம் அம்பாளுடைய கருணை. குரு வக்ர நிவர்த்தி வாராகி டிவி நேயர்களே, கடந்த நவம்பர் மாதம் ஒரு 17 தேதியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கிறார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சுபகிரகம், ஆதித்யாதி நவகிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவான். குருங்கிற கிரகம், அந்த கிரகம்தான் குரு பார்க்கத்தான் கோடி நன்மை. இதேன்னு ஒரு விஷயத்தில் இதேன்னு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும், ஒரு பெரிய கண்டமாக கூட இருக்கும். உழுந்து எழுந்து வருவாங்க, ஒரு ஆப்ரேஷன் பொழைச்சி எழுந்து வருவாங்க, இவர் பொழைச்சதே பெரும் கஷ்டங்க அப்படின்ட்டுவாங்க. அப்படிலாம் சொல்லிடுவாங்க. எத்தனையோ பெண்களுக்கு கேன்சர்ஸு, பிரஸ்ட்டு கேன்சரு, அப்புறம் கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது, பிரசவ வழியாக இருக்கும். ஆண்களாக இருந்தால் விபத்து, உயிர் போய் உயிர் இருக்கும். கண்டத்துலேருந்து தப்பிச்ச கதையாக இருக்கும். வேலையில் உடம்பு மட்டும் இல்லைங்க, விண்வெளி அவமானங்கள், தலைகுனிவு, அதை விட பெரிய கஷ்ட நஷ்டங்கள், டிரான்சாக்ஷனு, பணம் போய் லாக் ஆகிடுறது, அப்படி இல்லைன்னா பணம் ஏமாறுவது, கொடுத்துட்டு ஏமாறுவது, இல்லைன்னா ஒரு பெரிய குடும்பத்தில் கஷ்டமாக இருக்கலாம், இல்லை பிரிவுகளாக இருக்கலாம், ஒரு ஜாயிண்ட் வெஞ்சராக இருந்திருப்பாங்க, ஆண் பெண் பழக்க வழக்கங்களாக இருக்கும். திடீர்னு பிரிவுனா அந்த பொண்ணும் ஏற்றுக்க முடியாது, இந்த பையனாலையும் தாங்கிக்க முடியாது. செகண்ட் ஒய்ஃபு, வீட்டுக்கு தெரியாமல் இருக்கிறது, காதலர்கள், இது எல்லா துன்பத்துக்கும் காரணம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தது தான். இப்போ பாருங்க, அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். எனக்கு எதுவும் நல்லது நடக்கலையே சாமி. நீங்களும் ஒரு பதிவுலையும் சொல்கிறீங்க, இந்த வாட்டியும் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது, சூப்பராக இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்குங்கிறீங்க. ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலையே சாமி அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் அதுக்கு காரணம் இதுதான், குரு பகவான் வக்ரத்தில் இருந்தார். ஸோ இப்போ குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். பங்குனி மாதத்து பிறந்த உடனே பங்குனி 3ஆம் தேதியே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இனிமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இந்த ஒரு தடையும் உங்களுக்கு விலகியது. இதுதான் டாபிக்கு. பிரீஃபாக பார்க்கலாம். 12 ராசிக்கும் வாருங்கள். மீன ராசி அன்பர்களே, நல்ல நேரம், அற்புதமான கால நேரம். மீனராசிக்கு ஜென்ம சனி நடக்குது. மீனராசிக்கு ஜென்ம சனி நடக்குது. சனி பயிற்சி வந்துடுத்து. சனி பகவான் கம்ப்ளீட்டாக திருக்கணிதம், வாக்கியம், நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் இப்போ சனி மீனத்தில் தான். போன வருஷம்லாம் சொல்லிட்டு ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம், ஒரு மனசை நப்பாசைக்கு சொல்லலாம். இன்னும் வாக்கியப்படி வரல அப்படின்னு நம்ம ஒரு நப்பாசைக்கு ஆசைக்கு சொல்லிக்கலாம். ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் பேச முடியாது. மீனராசி என்பர்கள் அந்த மாதிரிலாம் சமாளிச்சுலாம் பேச முடியாது, பதில் சொல்லியே ஆகணும். ஜென்ம சனி நடக்குது. எல்லா இடத்திலும் மீனராசி என்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ரிட்டையர்ட் பர்சனாக இருக்கக்கூடியவங்க, ஏஜ்டு பர்சனாக இருக்கக்கூடியவங்க, அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் பொது இடத்துல பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக பேசணும். ஏன் உங்கள் கழகத்திலேயே கூட, உங்கள் கட்சியிலேயே கூட நீங்கள் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கை. எதிரிகள், மறைமுகமான எதிரிகள் இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க. ஆனால் மறைமுகமான எதிரிகளாக இருப்பாங்க. உங்களை எப்போ காலி பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க. அப்போ மீன ராசி என்பதை எதிரிகள் அதிகரிக்கக்கூடிய காலம், அதை விட கலகம் பிறக்கக்கூடிய காலம். இந்த ஜென்ம சனி வந்ததுனால இது கலகம்தான். உங்களை பற்றி ஏதான ஒரு அவதூறு, தவறான செய்திகள், இதெல்லாம் பேசக்கூடிய காலம். அப்போ பாருங்கள், மீன ராசி என்பவர்களை இந்த நிலைமை மாற வேண்டுமெனில் உங்கள் ராசிநாதன் ஃபஸ்ட்டு நல்ல நிலைமையில் இருக்கணும். சரிங்கப்பா, சரியா, இவ்வளோ கஷ்டப்பட்ட சாமி, நாங்கள் எல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஓகேவா, எதிரிங்க இருக்காங்க, எதுவும் நல்லா இல்லை, கடன் இருக்குது, கடன் சுமைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, வம்பு வழக்குகள் இருக்குது, ஜெயில் யோகம் இருக்குது, சிறை தண்டனைகள் இருக்குது, என்கொயரி இருக்குது, செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்குது, தப்பே பண்ணல, இருந்தாலும் நான் தான் பழி போட்டுட்டாங்க, வேலை போயிடுச்சு, பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் ஓகே தான் சாமி.
இப்போ எங்களுக்கு நல்லது நடக்குமா? இந்த குரு வக்ர நிவர்த்தியால எங்களுக்கு ஏதாவது நடக்குமா? நிச்சயமா மீன ராசி அன்பர்களே, உங்க ராசிக்கு முதல் கேந்திரம் 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிநாதன். குறிப்பா உங்க ராசிநாதன் அவரு 4ஆம் இடம் 5ஆம் இடம் கூட தூக்கி ஓரமா வைங்க. பாவமும் வேணாம், 4ஆம் பாவமும் வேணாம், இடமும் வேணாம், எதுவுமே வேணாங்க. உங்க ராசிநாதன் இது நாள் வரையில ஒரு தூண்ல போட்டு செயல்பட முடியாம கயிறு வச்சு கட்டி வச்சிருந்தாங்கப்பா. இன்னைக்கு அவங்கள அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டு கையெடுத்து கும்பிட்டு நீங்க போயிட்டு வாங்க சாமி அப்படின்னு அனுப்புறாங்க. ஒரு சேர் போட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்போ மீனராசி என்பர்களே, மற்ற கிரகங்கள் எது எப்படி போனாலும் சரிதான். இந்த குரு வக்ர நிவர்த்தி என்பது மற்ற ராசிக்கெல்லாம் விஷயம் வேற. மற்ற 11 ராசிக்கும் அந்த குரு யாரோ ஒருத்தர். ஆனால் மீன ராசி ஆகிய உங்களுக்கு உங்க ராசிநாதன். அப்போ மீன ராசிக்கு ராசிநாதன் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவது மீனராசிக்குத்தான் சிறப்பு. ஏன் உங்க வீட்டுக்காரு உங்க அப்பா சுகமடைஞ்சு எழுந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்க குடும்பத்துக்கு தான் நல்லது, உங்க வீட்டுக்கு தான் முதல் நன்மை. அப்புறம்தான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு, மளிகை கடைக்காரனுக்கு, காய்கறி கடைக்காரனுக்கெல்லாம் அப்புறம்தான் நன்மை. அதை போல யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக புரியணுங்கிறதுக்காக சொன்னேன். வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், மிடில் ஏஜாக இருக்கலாம், மாணவ செல்வங்களாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம், மருத்துவர்களாக இருக்கலாம், மருத்துவ பணியாளர்களாக இருக்கலாம், நர்ஸு, அது மாதிரிலாம் நிறைய ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூலு காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ப்ரொஃபஸர்ஸு, டீனு, அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உள்நாட்டில் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மாணவ மாணவிகள், எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, நீட் எக்ஸாமு அல்லது ஜேஇ எக்ஸாம், அந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அப்போ நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். மீனராசி என்பர்களே, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மை. நல்லது நடக்க போகுது சாமி, ஏன் கவலைப்படுறீங்க? அப்போ இந்த நன்மை உங்களுக்கு வேண்டுமா? நான் உண்மையிலேயே நான் கஷ்டப்படுறேன் சாமி, எனக்கு கொஞ்சம் சரி பண்ணுங்கண்ணா. அப்போ ஒரு முறை உங்கள் ஜாதகம் பார்ப்பது சிறப்பு, ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது சிறப்பு. அப்போ மீனராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி மீனராசிக்குத்தான் அதிக நன்மை நடக்குது. நல்ல நேரம் பிறந்திருக்குது. இன்னொரு 3 மாதம் சூப்பராக இருக்குது. இந்த 3 மாதத்துக்குள்ளே உங்கள் எல்லா கஷ்டத்தையும் ஒரு நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இமீடியட்டாக நீங்கள் நிறைய முயற்சி எடுக்கணும். நல்ல நேரம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான், வெற்றி உங்களுடையது. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? இது எல்லாத்துக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட ஒரு அக்யூரேட்டாக உங்கள் எல்லா கேள்விகளுக்கும், என்ன கேள்வியாக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். மீனராசி அன்பர்களே.